அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்ற இது மாதிரிலாம் பேச சொல்லி உனக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேற. கொடுத்தாங்க. நிறைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்ற இது மாதிரிலாம் பேச சொல்லி உனக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேற. ஆனா இந்த டிவிகே காரங்க இது வரைக்கும் இருந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் காணா போயிட்டாங்க போல இருக்கு. அதனால புது இன்ஃபுளுசர்ஸ் இறக்கி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் மட்டுமா விட்டாங்க? அதை மட்டும் நீ ஒத்துக்கவே மாட்டல. அதை மட்டும் நீ ஒத்துக்கவே மாட்ட. இப்ப நடந்துச்சுல சூலூர்ல, அதுக்கு அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த புள்ளைய எரிச்சிங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. பைத்தியக்காரி 1 நம்பர் பைத்தியக்காரி, முட்டாள் தற்கூரி நாய. பெத்தம் எத்தனை போய் எரிச்சு போட்டாருன்னா அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அதுல யாரு எதுக்காக எரிச்சிங்க தெரியாமனா நாங்களா போய் எரிச்சோம்? என்ன மக்களை நியாயமா கதை இது? அதுல யாரு இருக்கா அப்படின்னு கேக்குற. இந்த கேள்வியதான் நான் கேட்டேன். அந்த குழந்தையோட மரணத்துக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டேன். என்ன நீ பேர் சொல்லாம கேக்குற? நான் பேரை சொல்லி கேட்டுட்டேன். உடனே நான் அவதூறு பரப்பணும், தவறான கருத்துக்களை மக்கள் முன்னாடி வச்சிட்டேன்னா அப்படின்னு பொங்கி எழுந்துன்னு வராங்க உங்க ஆளுவலாம். இப்ப நீ என்ன சொல்ற? அவரா போய் எரிச்சிட்டு வந்தாரு கேக்குறேன் நானு. என்ன நீ பைத்தியங்கிட்டே பிடிச்சி போச்சாடி உனக்கு? இல்ல மெண்டல் பிடிச்சி போய் திரிஞ்சு கிடக்குறடி நீ? எனக்கு புரியலடி. அவங்க அப்பங்க தான் பெத்த புள்ளிய அவரு அவங்க பொண்டாட்டிக்கும் அவருக்கும் என்ன மன கஷ்டமோ அவர் எடுத்துன்னு போய் அவர் புள்ளிய பெத்தவருக்கு எரிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அதுக்கு நாங்களா காரணமாயிடும், எங்க அண்ணன் காரணமாயிடுவாரா? என்னாடி ஒரே ஆட்டமா ஆடுனுக்கிற நீ? செருப்பு கொண்டு தலைமையில அடிப்பேன் அவங்க. நீ பேசுறது எங்க லாஜிக்கா இருக்கா? ஏன் எரிச்சிங்க அப்படின்னு அழுத்தமா கேக்குற. நாங்களா எரிச்சோம்? ஏன் நீ வந்து கொல்லி குடம் தூக்கா? நாங்க எரிச்சு போட்டோம். நீ கொல்லி குடம் தூக்கு, நான் டொக்கு டொக்குன்னு பானையில பின்னாடி ஓட்ட போட்டு வரேன். டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு 3 ஓட்ட போட்டு வரேன். இப்போ பீத்தி சிக்கி பேசவும் தெரியல ஒன்னும் தெரியலன்னு வந்துடுறா உன தூக்கி